ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சம ஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற துவாதசோத்தியாய 12வது அத்தியாயம். ரகுகணனுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நிவர்த்தி உண்டாக்குற மாதிரி பதில் சொல்லுறார் ஜடபரதன். அதாக்கும் இந்த அத்தியாயம் ரகுகணனோடு சந்தேகங்களோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ரகுகண உவாச்ச. ஸ்லோக ரூபத்தில் ஆக்கும் இதுல இருக்கிற ரகுகண பரத சம்வாதம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாள்த்த அத்தியாயத்திலையும் ஸ்லோக ரூபத்திலேயாக்கும் நம்ம பரதன் ரகுகணனுக்கு உபதேசம் பண்றத பார்த்தோம். இந்த அத்தியாயத்திலையும் ஸ்லோகங்களாயிட்டே சொல்லப்படுறது. நமோ நமஹ. நமஹ நமஹ காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய. நமோ நமः காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய. நமஹ அவதூத நமோவதூத த்விஜபந்துலிங்க நிகூட நித்ய அனுபவாய துப்யம். நமோ நமः காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய. நமோவதூத த்விஜபந்துலிங்க நிகூட நித்யானுபவாய துப்யம். அவதூதா அப்படின்னு கூப்பிட்டு ராஜா சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஜடபரதனை அவதூதா அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். சரீரபோதம் இருந்தாலாக்கும் சரீரத்தில் நல்ல அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு அடுத்தவா பார்த்து பேஷ் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கூடிட்டு அந்த அலங்காரத்துக்கு நிறைய டைமை வேஸ்ட் பண்றது. ஜடபரதன் அவரோட சரீரம் அப்படிங்கிறது நசிக்கிறதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சரீரத்தை கேர் பண்ணவே இல்லை. சரீரத்தை கவனிக்காதக்கு நடந்துருக்கார். பிரகிருதியுமாயிட்டு எந்த ஒரு வித அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமா முயற்சி பண்ணிண்டு எல்லாத்திலேருந்தும் விடுபட்டு சாதாரண மனுஷாலிலேருந்து வித்தியஸ்தனாயிட்டு அவதூத வேஷத்துல சஞ்சாரம் பண்றார். சர்வஞானியாக்கும் ஜடபரதன், பகவத் தத்துவம் தெரிஞ்ச ஜடபரதன் பகவானுக்கு ஈக்குவல் ஆக்கும். பகவானை தெரிஞ்சுண்டா பகவானே ஆயிடலாம். அதனால பக்தனும் பகவானும் ஒன்னான அவஸ்தையில நடக்கிற ஜடபரதனை ரகுகணன் அப்படிங்கிற ராஜா சிந்து சௌவீர ராஜாவா இருக்கிற ரகுகணன்
ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தொழுது வணங்குறார். சூரிய சந்திரர்களை ராகு கேதுக்கள் மறைச்சு பிடிச்சு பிரகாசம் இல்லாம பண்ற மாதிரி, மாயை இந்த பிரபஞ்சத்தை மறைக்கிற மாதிரி ஜடபரதன் அவதூத வேஷத்தால ஆத்மாராமனாயிட்டு அத்தியானந்தத்தை அனுபவிக்கிறார். அதிரகசியமாயிருக்கிற அந்த அத்தியானந்த அனுபவத்தை அவரு அவதூத வேஷத்துல மறைச்சு பிடிக்கிறார். அப்படிங்கிறத தெரிஞ்சுண்ட ரகுகணன் ஜடபரதனை டாப் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பகவானாயிட்டே பார்த்துட்டு தொழுது வணங்கிண்டு தனக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை கேட்கறதுக்காயிட்டு ரெடி ஆகிறார். காரண விக்கிரகாய நமஹா. காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல ஜனனம் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மோட்சம் அப்படிங்கிறது படிபடியாயிட்டு கொடுக்கறதுக்காயிட்டு எத்தையோ ஜென்மங்களுக்கு அப்புறமாவாக்கும் நவத்வாரங்களோடு கூடின புறம், அதானது சரீரம் ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த சரீரம் அதானது புறம் வாகனமாயிட்டு உபயோகிச்சுண்டு ஜீவாத்மா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்தில் எத்துறதுக்கு ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு கடின பிரயத்னம் செய்யறது. பக்தி யாத்திரை தொடர்ந்து நடத்துறது. சில ஜென்மங்களில பரதனுக்கு சம்பவிச்ச மாதிரி பிரகிருதியில அட்டாச்மெண்ட் வந்து யோக பிரஷ்டு சம்பவிக்கலாம். இருந்தா கூட யோகக்ஷேமம் அப்படிங்கிற பிரேயோ மார்க்கத்திலேந்து ஸ்ரேயஸ் அப்படிங்கிற மோட்சம் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு பக்தி யாத்திரை நடத்துறவாள ஹெல்ப் செய்யறதுக்காயிட்டு குரு ரூபத்துல பகவான் நாராயணனே ஆன மனுஷ சரீரம் எடுத்து அவதாரம் செய்யற மாதிரி பகவான் நாராயணனே மனுஷ சரீரம் எடுத்து குருவாயிட்டு அவதாரம் செய்யறாரே அந்த மாதிரி இங்க ஜடபரதன் குருவாயிட்டு ரகுகணனோடு முன்னால பிரத்யட்சപ്പെട്ടதாக்குமே. கபிலதேவன் தேவஹூதிக்கு புத்திரனாயிட்டு அவதரிச்ச மாதிரி அந்த மாதிரி சரீரம் ஸ்வீகரிச்சு இந்த உலகக்ஷேமத்துக்காயிட்டு அவதரிச்ச பகவானாயிட்டே ரகுகணன் ஜடபரதனை பார்க்கறார். அப்படிங்கிறதுனால காரண விக்கிரகாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறார். விக்கிரகம் அப்படிங்கிறது ஸ்தூல ரூபமாக்கும் பகவானோடு, ஸ்தூல பகவத் சரீர பாவமாக்கும் விக்கிரகம். கர்மபலங்கள் அனுபவிக்கிறதுக்காயிட்டு ஜீவாத்மா ஸ்வீகரிக்கிற சரீரமாயிட்டு ஜடபரதனோட சரீரத்தை காணறதுக்கு சாதிக்காது. திவ்யமான சத்குண சரீரமாக்கும் ஜடபரதனுக்கு உள்ளது. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத சத்குணம் மட்டும் இருக்கிற மனசாக்கும் ஜடபரதனுக்கு உள்ளது. அந்த கரண சுத்தி வந்ததாலேயே பக்தனும் பகவானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அத்வைத பாவஸ்வரூபியாக்கும் ஜடபரதன். ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய நமோ நமஹா. சச்சித் ஆனந்தனாயிருக்கிற ஆத்மாராமனான ஜடபரதன் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதக்கு, சரீரம் நசிக்கிறதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்லை. அதாக்கும் இங்க சொன்னது ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய நமோ நமஹா அப்படின்னு. சரீரபோதம் கொஞ்சம் கூட இல்லாத சிரேஷ்டனான அவதூதா உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம். அதனால அவதூதா நமோ நமஹா, அவதூதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னும் இங்க ஜடபரதன ரகுகண ராஜா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்றார். ஸ்வரூபபோதம் வரத்த சரீரபோதம் நஷ்டப்படும். சரீரபோதம் கூடின அவஸ்தையில ஸ்வரூபத்தை மறந்தும் போவோம். பிரகிருதி அப்படிங்கிறதும் பிரகிருதியில இருக்கிற சகலதும் இந்த பிரகிருதியிலேந்தும் உண்டான இந்த நானும் எல்லாம் பிரம்மமேதான். பிரம்மமல்லாத்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போதமாக்கும் ஆத்ம தத்துவ போதம்.
அந்த ஆத்ம தத்துவ போதத்துல அப்படி லயிச்சதால அவதூதனாயிட்டு நடக்கிற பகவானே உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம் அப்படின்னு ரகுகண ராஜா ஜடபரதனை நமஸ்காரம் பண்றார். நான் ராஜாவாக்கும் அப்படிங்கிற என்னோடு சரீர அபிமானம் எனக்கு இருக்கிறவனாக்கும் நான் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டாக்கும் சரீர போதம் இல்லாத ஜடபரதனை ரகுகண ராஜா நமஸ்காரம் பண்றது. ஸ்வரூப ஞானம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ராஜா. ஸ்வரூப ஞானம் அப்படிங்கிறது சரீர போதம் ரொம்ப நன்னா இருக்கிற ராஜா. ராஜா நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சரீரத்துல சுகந்த திரவியங்கள் எல்லாம் பூசி நன்னா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கிரீடம் எல்லாம் வச்சுண்டு செங்கோல் எல்லாம் வச்சுண்டு ராஜகீயமான வஸ்திர அலங்கார ஆபரணங்களோடு கூடிட்டு இருக்கிற ராஜா. அப்போ அந்த சரீரபோதம் அப்படிங்கிறது அவருக்கு நன்னா இருக்கு. அவரு ஸ்வரூப ஞானம் இல்லாத சரீரபோதம் இல்லாத ஜடபரதனை நமஸ்காரம் பண்றார். சில இடத்துல நம்ம ஸ்வரூப போதம் அப்படிங்கிறதுக்கு ஆத்மபோதம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துப்போம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் அர்த்தத்தை பார்க்கிறோம். இங்க சரீரபோதம் நிறைய இருக்கிற ரகுகண ராஜா சரீரபோதம் இல்லாத ஜடபரதனை ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வணங்குறார். திஜ பந்து லிங்க நிகூட நித்திய அனுபவாய துப்யம். ദ്വിജബന്ധുലിംഗ നിഗൂഢ നിത്യ അനുഭവായ തുഭ്യം. பிராமணபுத்திரனாயிட்டு ஜனிச்சதால பிராமணர்களோடு அடையாளமான பூணூல் தரிச்சுருக்கிற நீங்கள் அந்த பூணூலை யதாசமயம் மாற்ற மாட்டேங்கிற, அதில் சேர்ந்து நிற்கிற அழுக்க அலம்பி களையவும் செய்யறதில்லை. சரியான ரீதியில குளிக்கிறது கூடியும் இல்லை. சரீரபோதம் இல்லாததாலேயாக்கும் நீங்கள் இப்படி நடக்கிற. பிராமண வித்வேஷி ஆக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரியாக்கும் உங்களை பார்க்கறவாளுக்கு தோணும். ஜென்மத்தால நீங்கள் பிராமணன் ஆக்கும், சர்வ ஞானியாக்கும் நீங்கள். அதனால ஜென்மத்தாலையும் கர்மத்தாலையும் நீங்கள் உத்தம பிராமணனாக்கும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற நீங்கள் சர்வ ஞானியாக்கும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். பிராமணன் அப்படிங்கிறது எல்லா அர்த்தத்திலையும் கூடி சேர்ந்த ஒருத்தராக்கும் நீங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். அழுக்கான பூணூலும் வஸ்திரமும் அழுக்கான வஸ்திரமும் தரிச்ச நீங்கள் உங்களோட சிரேஷ்டமான பிராமணத்துவத்தை மறைச்சு பிடிச்சிருக்க. நீங்கள் பிரம்ம ஞானியாக்கும் அப்படிங்கிற பிராமணத்துவத்தை நீங்கள் மறைச்சு பிடிச்சிருக்க. சர்வ ஞானியாக்கும் அப்படிங்கிற பகவத் தத்துவஞானியாக்கும் அப்படிங்கிற பிராமணத்துவத்தை நீங்கள் மறைச்சு பிடிச்சிருக்க. பிரகிருதியில பிரவருத்தி மார்க்கத்துல பலவித யாக யஜ்ஞங்கள் செய்யறவாளுக்கு பூணூல் தரிக்கிறதும் காயத்ரி மந்திர ஜபமும் எல்லாம் மஸ்ட் ஆக்கும். உத்தமோத்தமனான பிராமண சிரேஷ்டனான உங்களுக்கு பிரவருத்தி மார்க்கத்தை விட நிவர்த்தி மார்க்க தால்பரியமாக்கும் இருக்கு. அதனாலேயாக்கும் நீங்கள் ஜென்மனா இருக்கிற உங்களோடு ஆத்ம ஞானத்தாலேயாக்கும் நீங்கள் இப்படி பிராகிருத வேஷத்துல நடக்கிற. கர்ம பந்தனம் இல்லாம இருக்கிறதுக்காக்கும் நீங்கள் அவதூதனாயிட்டு சஞ்சரிக்கிற. தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம் இதால ஒன்னும் உங்களுக்கு ஆக வேண்டியது இல்லை. இதொன்னும் செய்யணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடையாது. கர்ம பந்தம் இல்லாத உங்களுக்கு கர்ம பந்தனமும் இல்லை. உங்களோட சரீரம் ஜீவனில்லாத அந்த டைம்ல கீழே விழற வரைக்கும் மட்டும் வாழறதுக்காயிட்டு மட்டுமே நீங்கள் உணவு சாப்பிடுற. ஒன்னும் கூட்டி சேர்த்தி ஃபியூச்சருக்கு வேணுமே அப்படின்னு சேர்த்தி வைக்கிறதும் இல்லை. உத்தமோத்தம சிரேஷ்ட பிராமணனா இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ரகுகணன் ஜடபரதனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி தொழுது நிற்கிறார். சர்வஞானம் உங்களுக்கு இருந்தால் கொடியும், நீங்கள் பகவத் தத்துவம் தெரிஞ்சவராக்கும் இருந்தா கொடியும், அது ஒன்றும் இருக்கிறதாயிட்டு பாவிக்காதக்கு எல்லாத்தையும் மறைச்சு பிடிச்சு அவதூதனாயிட்டு
நடக்கிறே, அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னோட நமஸ்காரம் அப்படின்னு ராஜா சாஷ்டாங்கமாயிட்டு ஜடபரதனோட கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். இரண்டாவது ஸ்லோகம். ஜ்வர ஆமய ஆர்த்தஸ்ய ஜ்வராமயார்த்தஸ்ய ஜ்வராமய ஆர்த்தஸ்ய ஜ்வராமயார்த்தஸ்ய யதா கதம் யதாகதம் சத் நிதாக தக்தஸ்ய சந்நிதாகதக்தஸ்ய யதா ஹிமாம்பஹ குதேஹமான அஹி விதஷ்ட திருஷ்டேஹ பிரம்மன் வஜஹ தே அமிர்தம் ஔஷதம் மே. ஜ்வராமயார்த்தஸ்ய யதாகதம் சந்நிதாகதக்தஸ்ய யதா ஹிமாம்பா குதேஹமானாஹி விதஷ்டத்ருஷ்டேர் பிரம்மன் வஜஸ்தே அமிர்தம் ஔஷதம் மே. குதேஹமானாஹி விதஷ்டத்ருஷ்டேர் பிரம்மன் வஜஸ்தே மிருதம் ஔஷதம் மே. பிரம்மன் பிரம்மஞானியா இருக்கிறவரே அப்படின்னு கூப்பிடுறார் ரகுகணன் ஜடபரதனை. தே உங்களோடு, வஜஹா வாக்குகள், மே எனக்கு, அமிர்தம் ஔஷதம் அமிர்த துல்லியமான மருந்தாக்கும். நான் இருக்கேனே குதேகமான அஹி விதஷ்ட திருஷ்டேஹே விதஷ்ட திருஷ்டேஹே கண்களோடு பார்வை நஷ்டப்பட்டவனாக்கும் நான். விதஷ்ட திருஷ்டேஹே கண்களோடு பார்வை இல்லாம போனவனாக்கும் நான். மனசு அப்படிங்கிற கண்ணு இல்லாதவனாக்கும் நான். மனசு துஷிச்சவனாக்கும் நான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்றாள் ரகுகணன். குதேகமான அகை துஷிச்ச சரீரம் அப்படிங்கிற பாம்பு. அகி அப்படிங்கிறது இங்க சரீரம். சரீரத்தை பாம்புக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொல்றார். குதேகமான அகி துஷிச்ச சரீரம் அப்படிங்கிற பாம்பு காரணம். இந்த சரீர போதம் அப்படிங்கிறது காரணம். எனக்கு பார்வை அப்படிங்கிறது, இங்க பார்வை அப்படிங்கிறது ஞானம். ஞானம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து. மலபாண்டமாக்கும் இந்த சரீரம். இந்த சரீரபோதம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைக்க மாட்டேங்கிறது. என்னோட இந்திரியங்களும் மனசும் எல்லாம் சரீரபோதத்தால இந்த பிரகிருதியில அட்டாச்மெண்ட் உள்ளவனாயிட்டு இருக்கேன். இப்ப நான் பிரகிருதியிலேந்து விடுபடுறதுக்கு சாதிக்காத்த நான் அந்தராத்ம தர்சனம் கிடைக்காதவனாக்கும். அதனாலேயே நான் சரீரபோதம் ஜாஸ்தி இருக்கிறவனானதால நான் ஆத்மஸ்வரூபனை தர்சிக்கிறதுக்கு சாதிக்காதவனாக்கும். மலம், மூத்திரம், ரத்தம், கபம், விசர்ப்பு இப்படின்னு பலதும் நம்மளோட சரீரத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கிறத நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது மூடி மறைக்கிறது.
ശരീരത്തുക്കുള്ള ഇതെല്ലാം വെച്ചുണ്ടാക്കും. നമ്മൾ ശരീരത്തെ നന്ന അലങ്കാരമായിട്ട് കൊണ്ട് നടക്കണം. മലമാകട്ടും മൂത്രമാകട്ടും രക്തമാകട്ടും കഫമാകട്ടും വിസർപ്പാകട്ടും ഇതൊന്നുമേ കയ്യാലെ തുടർത്തുക കൂടിയും നമുക്ക് അരുവരുപ്പാക്കും. இதெல்லாம் நம்மளோட சரீரத்துக்கு உள்ளேயாக்கும் ரொம்ப இருக்கு. அதெல்லாம் வெளியில பிரகடனப்பட்டானா நம்ம அருவருப்போடு கூடிட்டு முகத்தை சுழிச்சுக்குவோம். அப்படி இருக்கிற இந்த சரீரத்தையாக்கும் பல பல அலங்காரங்கள் பண்ணி அடுத்த வாழை அட்ராக்ட் பண்றதுக்கு பார்க்கறோம். நிஜம் என்னவாக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்செடுத்து, சரீரம் அப்படிங்கிற பாம்பு என்னோடு ஜீவாத்மாவை ஆத்மஸ்வரூபத்திலேருந்து மறைச்சு பிடிச்சிருக்கு. துஷிச்ச ശരീര അപമാനത്താല് ദേഹ അഭിമാനത്താല് எனக்கு സ്വരൂപബോധം അതായത് ആത്മബോധം இல்லை. பகவத் சைதன்யம் சரீரத்துல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த சரீரத்துக்கு நிலநிற்புள்ளது. பகவத் சைதன்யம் சரீரத்திலேருந்து போனானாக்கா ஜீவன் இருக்கிற சரீரம் அப்படிங்கிறது நிശ്ചലமான ஜடமாயிட்டு தீரும். சிவனுக்கு சலன சக்தி கொடுக்கிற சக்தி ஸ்வரூபிணியான தேவி நிலநிறுத்துறதாக்கும் இந்த சரீரம் அப்படிங்கிறது. சரீரம் அப்படிங்கிற பாம்பு ரூபத்தில் இருக்கிற மாயாதேவி குண்டலினி சக்தியாയി മൂന്നര ചുറ്റില ചുറ്റിപ്പിണஞ்சு കിടக்கிற அந்த குண்டலினி சக்தியாய் இருக்கிற மாயாதேவி பகவல் மாயையான மாயாதேவி ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு பிடிச்சிருக்கா. அதனாலேயே என்னோடு சரியான ஞானம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாம போயிடுத்து. என்னோட பார்வை அப்படிங்கிறது நஷ்டமாயிருக்கு. குதேகமானா குதேகம் அப்படின்னு சொன்னது இங்க பாம்பு. குதேகமான அஹி குதேகமானம் அப்படிங்கிற பாம்பு, துஷிச்ச சரீர அபிமானம் அப்படிங்கிற பாம்பு என்னோடு ஞானத்தை மறைச்சு பிடிக்கிறது. விதஷ்ட திருஷ்டேஹே அப்படி மறைச்சு பிடிச்சதாலேயே ஆத்மஞானத்தை ஆத்மஸ்வரூபத்தை காணறதுக்கு சாதிக்காதவனாயிட்டு இருக்கேன் நான். சரீரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. ஜீவாத்மா குடிகொள்ளறது இந்த சரீரத்துக்குள்ளையாக்கம். ஜீவாத்மாவை சரீரத்துல இந்திரியங்களும் மனசும் பிரகிருதிக்கு இழுத்துண்டு போறது. அதனால ஜீவாத்மாவுக்கு ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைக்கிறதில்லை. பிரகிருதியுமாയിട്ടുള്ള அட்டாச்மெண்ட் இல்லாமனா மட்டும்தான் ஆத்மஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரகுகண ராஜாவுக்கு மாயாவிரஜிதமாயிருக்கிற இந்த லோகமோகமும் சரீரபோதமும் இப்பவும் இருக்கு. நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற எண்ணங்கள் அவருக்கு நன்னாவே இருக்கு. அதனாலேயே அவருக்கு ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படின்னு அவரு ஜடபரதன் கிட்ட சொல்றார். அப்படி இருக்கிற எனக்கு உங்களோட வாக்குகள் அமிர்த துல்லியமாயிருக்கிற மருந்தாக்கும். நோய் வந்தா மருந்து சாப்பிடணும். அந்த மருந்து அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா ரொம்ப ஆனந்தமா போயிடும். அதே மாதிரி அமிர்த துல்லியமான மருந்தாக்கும் உங்களோட வாக்குகள் எனக்கு. மிருத சஞ்சீவினியான மருந்தாக்கும் உங்களோட வாக்குகள் எனக்கு. ஜ்வர ஆமய ஆர்த்தஸ்யா நோய் பாதிச்சு வலையறவனுக்கு, சத் அகதம் நல்ல ஒரு ஔஷதம் யதா எப்படி ஆக்குமோ அதே மாதிரியாக்கும் எனக்கு உங்களோடு அமிர்தத்துக்கு துல்லியமான வாக்குகள். நோய் வந்து அவதிப்படுற ஒருத்தனுக்கு நோயை மாத்திர
நல்ல ஒரு ஔஷதம் எப்படி ஆக்குமோ அது மாதிரி அதாக்கும் இங்க அகதம் அப்படின்னு சொன்னது, சத் அகதம் அப்படின்னு சொன்னது. கதம் சொன்னா நோய், அகதம் சொன்னா நோய் இல்லாத அவஸ்தை. நோய் இல்லாத அவஸ்தை மாதிரி ஆக்கும் இப்ப எனக்கு அப்படின்னு சொல்றார். ஜுவர ஆமயா அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டானா, ஆமயம் சொன்னா அசுகம். நல்ல நோய் இருக்கிற சமயத்துல சத் அகதம் நல்ல டேஸ்ட் இருக்கிற மருந்து மாதிரி ஆக்கும் உங்களோட வாக்குகள். நிதாக வேனல் சூடுல தக்தஸ்யா வெந்துருகிறவனுக்கு ஹிமாம்பகா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஆக்கும். ஹிமாம்பகா யதா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆக்கும். ரொம்ப ரொம்ப நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக்கும் உங்களோட திவ்யமான அமிர்த வாக்குகள் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஹிமம் சொன்னா ஸ்னோ, அதானது மஞ்சு. அம்பசு சொன்னா ஜலம். சரீரபோதத்தாலியாக்கும் துக்க அனுபவம் அப்படிங்கிறது உண்டாகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப சரீரபோதம் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற எனக்கு உங்களோட வார்த்தைகள் அப்படிங்கிறது அமிர்தத்துக்கு ஈக்குவல் ஆக்கும். மூணாவது ஸ்லோகம். தஸ்மாத் பவந்தம் மம சம்சயார்த்தம் பிரக்ஷ்யாமி பச்சாத் அதுனா சுபோதம் அத்யாத்மயோகக்ரதிதம் தவ உக்தம் ஆக்யாஹி கௌதூஹல சேதசஹா மே. தஸ்மாத் பவந்தம் மம சம்சயார்த்தம் பிரக்ஷ்யாமி பச்சாததுனா சுபோதம் அத்யாத்மயோகக்ரதிதம் தவோக்தமாக்யாஹி கௌதூஹல சேதசோ மே. நீங்கள் சொல்லித்தந்த ஆத்தியாத்மிக தத்துவங்களை சம்பந்திச்சு கொஞ்சம் கூட டீட்டெயில் ஆயிட்டு எனக்கு சொல்லித்தாங்கோ. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டோன்னு என்னோட சந்தேகமும் அதே மாதிரி இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் ஜாஸ்தி ஆயிருக்கு. தஸ்மாத் அதனால பவந்தம் உங்ககிட்ட மம என்னோடு சம்சயார்த்தம் சந்தேக நிவர்த்திக்காயிட்டு நான் பச்சாது மறுபடியும் உங்ககிட்ட பிரக்ஷ்யாமி கேள்விகள் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். அதுனா நீங்கள் எனக்கு இதுவரைக்கும் சொல்லித்தந்ததாயிட்டு இருக்கிற தவ உக்தம் உங்களால எனக்கு சொல்லப்பட்டதான வாக்குகள் அத்தியாத்ம யோக கிரதிதம் ஸ்ரேயோ மார்க்கத்தை சம்பந்திச்ச தத்துவங்கள் நன்னா நிறைய கூட்டிச்சேர்த்தி இருக்கிற விஷயங்களாக்கும். அதானது ஸ்ரேயோ மார்க்கத்தை சம்பந்திச்சாக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை எனக்கு இதுவரைக்கும் சொல்லி தந்த. நான் கேட்காதக்கே வாக்கும் நீங்கள் எனக்கு நிறைய சொல்லித்தந்த இருந்தா கூட எனக்கு இப்போ நன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கௌதூகல சேதசா அதிகமான ஆவலோடு கூடின புத்தியாக்கும் இருக்கு. ஜிக்ஞாசு பக்தனாக்கும் நான் இப்போ சுபோதம் நன்னா இருக்கிற மனசோடு கூடிட்டு நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு சுபோதம் நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு
ஒன்னுகூட எனக்கு ஆக்கியாகி சொல்லித்தாருங்கோ. ஆத்மஞானியான உங்ககிட்டேந்து பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. உங்ககிட்டேந்து எனக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் உண்டாயிருக்கு. உங்களிடம் எனக்கு இப்ப குரு பக்தி உண்டாயிருக்கு, நம்பிக்கை வந்திருக்கு. உங்களை குருவாயிட்டு ஸ்வீகரிச்சுண்டு உங்ககிட்ட இருக்கிற உபதேசம் கேட்கறதுக்கு ரெடியா நிக்கிறேன். அதனால நீங்கள் குருவாயிட்டு எனக்கு உபதேசத்தை பண்ணித்தாருங்கோ. பகவல் வர்ணனை கேட்க கேட்க மறுபடியும் கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் கூடி கூடி வருது.